வெல்கம் டு மிருது லோட்டஸ். நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது தமோ அப்படிங்கிற தாமரை வகை. இந்த தாமரை செடியை ரீபாட் பண்ணதுக்கப்புறமா கிழங்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா எப்படி நடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ரீபாட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக சேராக இருக்கும். இந்த சேரை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் போடுறது அப்படிங்கிறது பெரிய வேலையாக இருக்கும் நமக்கு. ஏன்னா இதில் ஒரு 30-40 கிலோ அளவுக்கு மண், அதுக்கப்புறம் மாட்டு சாணம் உரம் ரெண்டுமே கலந்துருக்கும். அதனால் ஈஸியாக நம்ம எப்படி பாட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சென்டரில் குழி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ரீபாட் பண்ணும்போது சென்டர்லேருந்து ஒரு 10 கிலோ அளவுக்கு மண், அதுக்கப்புறம் சேரு வெளியில் எடுத்திருப்போம். குழி நம்ம எடுக்கும்போது தண்ணி உள்ளே ஊறிக்கிட்டு தாங்க இருக்கும். நம்ம அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் குழி எடுக்க ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் அந்த குழி எடுக்கும்போது அது தண்ணி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் உள்ளே போய்கிட்டே இருக்கும் சேரு. அதனால தான் இந்த குழி எதுக்காக எடுக்கிறோன்னா, இதில் தான் நம்ம ஃபுல்லாக ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். பாருங்கள், ஏற்கனவே நம்ம கொடுத்த ஃபெர்டிலைசர் இன்னுமே மக்காமல் அப்படியே இருக்குது. இது தமோ அப்படிங்கிறதுனால நம்ம 10 கிலோவுக்கு பொதுவாக நான் 15 கிலோ உள்ளே கொடுத்துருந்தேன் ஏற்கனவே. அப்போ தான் உங்களுக்கு இதோட இதழ்கள் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதுக்காக தான் அதிகமாக கொடுக்கறது. இப்போ நாம் இந்த குழியை எடுத்துட்டு இதில் ஒரு 6-7 கிலோ அளவுக்கு கொடுக்கலாம். ஏற்கனவே உள்ள ஒரு 10 கிலோவுக்கு மேலே உங்களுக்கு மாட்டு சாணம் இருக்குது. இதை நம்ம அப்படியே விட்டுறலாம். இது ஃபுல்லாக மாட்டு சாணம் தான் மக்காமல் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மக்கிய மாட்டு சாணம் உரம் தான் நான் கொடுக்க போகிறேன். இது முழுக்க பார்த்திங்கன்னா எங்களோட தோட்டத்தில் கிடைக்கிற உரம் தான். நாங்கள் செடிக்கு இது தான் பயன்படுத்துவோம். மாட்டு சாணம் எல்லாம் ஒரு இடத்துல கொட்டி வச்சா இந்த மாதிரி நல்லா மக்கிக்கும். அதை தான் நான் இப்போ பயன்படுத்திகிட்ருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடிச்சு விட்டுக்கணும். களி இருக்கக்கூடாது. களி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அதை சலிச்சு எடுக்கிறது. பாருங்கள், இந்த குழியில் அந்த மாட்டு சாணம் உரத்தை ஃபுல்லாக கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். மேலே வராத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம நடுவில் குழி எடுத்து இந்த மாதிரி மாட்டு சாணம் உரத்தை போட்டாச்சு. அடுத்து நம்ம டியூபர் நடணும். அதுக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரவுண்டாக இந்த டேங்க்கில் ரவுண்டாக குழி எடுத்துக்கலாம். சைடில் இருந்து நம்ம இருக்கிற சேரு எல்லாம் எடுத்து இது மேலே போட்டு நல்லா கவர் பண்ணி பூசி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் எடுத்துருக்கிறதுனால மண் உங்களுக்கு லூஸாக மட்டும்தான் இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்காது. இது மேலே தூக்கிட்டு வந்துடக்கூடாது. அதுக்காக இந்த சைடில் இருந்து குழி எடுத்து இது மேலே போட்டு நல்லா கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு நல்லா பூசி விட்டுக்கலாம். பாருங்கள், கரண்டியை இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி விடணும். தேய்ச்சி நல்லா பூசி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே இது மேலே போட்டு நல்லா பூசி விட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சைடில் பார்த்திங்கன்னா குழி வந்துடும் நம்ம டியூபர் நடுறதுக்கு. இதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய புது மண். இந்த மண்ணும் எங்களோட தோட்டத்து மண் தான். மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஈரமாக இருக்கும். நம்ம ஒரு இடத்துல எடுத்து கொட்டி வச்சுக்கணும். நமக்கு நேரம் இருக்கும்போது நம்ம இதை சலிச்சு வச்சுக்கலாம். இதில் கல்லே இருக்காது. பாருங்கள், டியூபரை இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம வச்சிடணும். இந்த டியூபர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பெரிய டியூபர் தான். நான் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் அதிகமாக சேல்ஸுக்கு நான் இந்த டியூபர்ஸ் நான் தரலை. காரணம் பார்த்திங்கன்னா, நான் இதை நிறைய உடைச்சிருந்தேன். அதனால் நான் கொடுக்கல இதை. பாருங்கள், இந்த மாதிரி மேலே நம்ம மண்ணை போட்டு விட்டுக்கலாம். கொஞ்சமாக எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த லூஸு கிடைக்கும். ஃபுல்லாக அப்படியே எடுத்து மேலே கொட்டணும் அப்படின்னா அது டைட்டாக அப்படியே இறுகிக்கும். அதனால் கொஞ்சமாக இந்த டியூபர் மேலே தூக்காத அளவுக்கு நல்லாவே போட்டுக்கலாம். இது எல்லாமே பெரிய டியூபர், ஈஸியாக மேலே தூக்கிடும். அதனால் ஃபுல்லாக ஒரு லேயர் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக மண் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு தடவையும் புதுசாக மண் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சேரு தான் தாமரைக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு சேத்துல அதை வைக்கிறோமோ அது அந்த அளவுக்கு நல்லா பூக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மண்ணை போட்டுக்கலாம்.
இது போட்டதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக டியூப்பில் தண்ணி விட வேண்டாம். இதில் ஒரு அரை டேங்க் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். நான் எப்போவுமே முழுசாகவே டேங்க் ஃபுல் பண்ணி விட்டுருவேன். கிழங்கு ஃபுல்லாக பெரிய கிழங்காக இருக்கிறதுனால ஃபுல் பண்ணி விட்டுக்கலாம். இருந்தாலும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய தொட்டியில் நடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியை ஃபுல் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இது பெரிய கிழங்கு இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த டேங்கை ஃபுல் பண்ணுறேன். சின்ன கிழங்காக இருந்துச்சுன்னா ஹாஃப் டப்பு தான் விடணும். அதே மாதிரி டேங்க்கில் கொடுக்கும்போது நல்லா பெரிய கிழங்கா கொடுக்கணும். சின்ன கிழங்கா கொடுத்தீங்கன்னா அரை டேங்க் மட்டும்தான் நம்ம தண்ணி விடணும். அது வளர்ந்து வந்து ஒரு 3-4 இலை வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து டேங்கை வந்து ஃபில் பண்ணணும். அது டப்பாக இருந்தாலும் சரி, டேங்காக இருந்தாலும் சரி. ரொம்ப வெயிலில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி விட்டுக்கலாம், வந்துடும். ஆனால் நம்ம பார்த்துக்கணும் அது வளருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அது வளரலை அப்படின்னா நம்ம வந்து தண்ணியை குறைக்கணும். வளர்ந்தது அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், இந்த சேர் மேலேயே நம்ம தண்ணியை ஊற்றி விட்டுக்கலாம். இந்த சேரு அந்த புது மண்ணில் கலங்கும் போது உங்களுக்கு மண் நல்லா லூஸாக இருக்கும், டைட்டாக பிடிக்காது. அதுக்காக தான் பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஹாஃப் டேங்க் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மீனை விட்டுக்கலாம். இப்போவே மீன் விடாமல் இருக்க வேண்டாம், கொசு புழு அதிகமாக வந்துடும். அதனால மீன் விட்டுக்கலாம். நான் விடுறது பார்த்திங்கன்னா கலர் கப்பீஸ் தான், வைல்டு கப்பீஸ். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மீன். இதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இதை விட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் கப்பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி விட்டுக்கலாம். ஒரு வாரம் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி தான் தளைஞ்சிருக்கும். பாருங்கள், சின்ன இலையிலேருந்து பெரிய இலை வளர தொடங்கிருச்சு. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா பாருங்கள், ஒரு எல்லோ கலரில் ஒரு இலை வந்திருக்கு. இந்த இலை வந்தது அப்படின்னா கிழங்கு நோய் தாக்கப்பட போகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த இலையை என்ன பண்ணணும்னா அடியிலேருந்து கிள்ளி விட்டுறணும். இந்த இலையை இப்படியே விட்டால் ஒவ்வொரு இலைக்காக அது பரவிக்கிட்டே இருக்கும். இன்னொரு இலை கூட இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம இந்த மாதிரி கிள்ளி தூக்கி போட்டுடலாம். அப்போ அடுத்த இலைக்கு வந்து பரவாது. இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக நிறச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பெரிய பெரிய இலை வரும். நம்ம அப்படியே ஹாஃப் டேங்க்லேயே விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது. அதனால் தண்ணி வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுக்கணும். எப்போவுமே டேங்க்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பெரிய பெரிய இலையாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நட்டதுக்கப்புறம் இப்படி தான் வந்து அதோட வளர்ச்சி இருக்கும். இது க்ரீன் ஆப்பிள். என்னோடய நிறைய வீடியோஸில் நீங்கள் இந்த செடியை பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், இப்போ தான் தளைஞ்சு வந்துட்டுருக்கு, நல்லாவே தளைஞ்சிருக்குது. இலையெல்லாம் பாருங்கள், ஒரு லைட் க்ரீனில் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் எந்த புழு தாக்கமும் இதில் இல்லை. நம்ம ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருப்பேன், நான் உங்களுக்கு புழுவெல்லாம் எடுத்து போட்டிருப்பேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக புழு தாக்கம் இல்லை. இருந்தாலும் ஒரு இலையில கொஞ்சமாக கடிச்சிருக்கு பாருங்கள், இதுதான் கடிச்சிருக்கு பாருங்கள். ஆனால் இதில் புழு எதுவுமே இல்லை. இதில் ஒரு குட்டி பட்டாம்பூச்சி தான் இருக்குது. அது ஒரு க்ரீன் கலர், பார்க்குறதுக்கு ஒயிட் மாதிரி தெரியுது வீடியோவில். இதுக்குள்ளே வேணும் அப்படின்னா நம்ம கலர் கப்பீஸ் விட்டுக்கலாம். நான் விட்டுருக்கிறது வைல்டு கப்பீஸ் தான். நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது இதுக்குள்ளே. உங்களுக்கும் தாமரைப்பூ கண்டினியூவாக வேணும், பெரிய பெரிய பூக்களாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.